உங்கள் விஜய். இந்த மாத்திரை வாங்கிக்கோங்க. 3 மாத்திரையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். 4 நாள் கழிச்சு வாங்க. சரிம்மா. ஏய் பாப்பா, என்ன காய்ச்சல் மேடம். யாருக்கு? ம் இவருக்கு இல்ல, நிஜமாவே இவருக்கு உடம்பு சரியில்லை. நான் பிஸியா இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் பேஷண்ட் தான் மேடம். கத்தி. சத்தியமா உனக்கு காய்ச்சல் தான். என்ன ஊர்லயே வேற ஏதாவது டாக்டரை பார்க்கலாம்னு சொன்னா நான் தான் அவனை இங்கே கூட்டு வந்தேன். நான் போய் சொல்ல மேடம். கை நீட்டுங்க. கை நீ இல்ல, யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்கள இங்க வந்து உட்காந்து கை நீட்ட சொல்லுங்க. கை கட்டுவோம். கலவரத்துலேயும் இப்படி ஒரு குதூகலமா? எப்பையில இருந்து காய்ச்சல் இருக்கு? நேற்றுலாம் நல்லா தான் மேடம் இருந்தான். இன்னைக்கு காலையில் தான் காய்ச்சல் ஆகிப்போச்சு. என்ன காரணம் திடீர்னு காய்ச்சல் வர்றதுக்கு? மனசு சரியில்லைன்னா காய்ச்சல் வருமா டாக்டர்? இல்லை, சும்மா பொதுவாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டேன். மனசு சரியில்லைன்னா காய்ச்சல் வராது. குடிக்கிற சரக்குல கண்ட கண்ட தண்ணி ஊற்றி குடிச்சா காய்ச்சல் தான் வரும். பாயிண்ட். கண்ணை காட்டுங்க. பிடிச்சி கண்ணை பார்த்து வைத்தியம் பார்க்குற மாதிரியே தெரியலையே. பாரதி ராஜா படத்தில் வர்ற காதல் காட்சி மாதிரிலாம் இருக்கு. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ஆண்டாள், அழகரோட இதயம் லப்டப் லப்டப்னு துடிக்கல, ஆண்டாள் ஆண்டாள்னு துடிக்குது. அந்த ஊம நெஞ்சோட பாஷை உங்களுக்கு கேட்கலையாண்டாள்? அவன் நெஞ்சுக்குள்ளுக்குள்ள அங்கே நினப்பு கடந்து பாடாப்படுத்துது. அது உங்களுக்கு புரியலையா? ஆண்டாள், அவ இதயம் உங்ககிட்ட இருக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த இதயத்தோட சத்தம் அங்கே கேட்காது. கத்தி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஹார்ட் பீட்டை விட மூ சத்தம் தான் ஜாஸ்தியா கேக்குது. நெஞ்சில சளி இருக்கு. ஐஸ் வாட்டர் குடிக்க வேண்டாம். அப்புறம் குடிக்க வேண்டாம். நான் எழுதி தர மருந்து சாப்பிடுங்க, சரியாயிடும். எஸ்.
என்ன திடீர்னு? சும்மா தான் கட்டிக்க போகிற பொண்ணு பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பயப்படாதீங்க, நான் உங்களை பார்க்க வர்றது உங்கள் அண்ணனுக்கும் தெரியும், உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். அவங்க கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன். ஓ, உங்கள் டியூட்டி டைம் முடிஞ்சு 5 minutes ஆச்சு. ஸோ நீங்கள் வேலை செய்கிறதே நான் கேட்கல. ஆ ஆமா, முடிஞ்சது. சரி, அப்போ வாங்க, எங்கேயாவது வெளியே போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். அது என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ வாங்க போகலாம். ஒரு நிமிஷம். ப்ளீஸ் முடிச்சுட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஓகே. சாரி. சாரி. இல்ல, இப்படி வருவான்னு எனக்கு தெரியாது. சாரி. இதில் எங்கிட்ட சாரி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒன்றும் சந்தோஷமாலாம் இப்படி பண்ணல. சந்தோஷமோ துக்கமோ எல்லாம் நடக்குது தானே, அப்புறம் என்ன? சாரி, நீங்கள் கட்டிக்க போகிறவரோட நீங்கள் வெளியே போகிறீங்க. இதில் சாரி சொல்கிறதுக்கோ நாங்கள் கோவப்படுறதுக்கோ எதுவும் இல்லை. இந்த பேப்பரை கொடுத்தா நாங்கள் போயிடுவோம். இல்ல, இந்த மாத்திரை வெளியே கிடைக்காது. இந்த நர்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். வரேன். மாப்பிள்ள. ம். இல்லை, இந்த மாப்பிள்ளை மூஞ்சி பார்க்கலையா? இல்லைப்பா, சுமாராக தான் இருக்கான். வேணா சும்மா பாரு. டேய், யாரா நீங்கள்? கோயில் உட்காந்து சிகரெட் அடிச்சிருக்கீங்க, அறிவில்லை? ஏய், அது என்னடா அவன் பாக்கெட்டு பல்கா இருக்கு? ஏய், ஏறா வழியா, அதை இங்கே கொண்டா என் பல்பி. இந்த ஊர் எல்லையில் கூட நீங்கள் சிகரெட் அடிக்கக்கூடாது. இனிமேல் உங்களை இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சிருவேன். போட. மாப்பிள்ள கஞ்சாடா. இது கஞ்சாவா? மாப்பிள்ள, இவன் இந்த கஞ்சா குடிக்கடா. இவனோட ஆண்டாளுக்கு மாப்பிள்ள. சரி, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்கண்ணே. ரொம்ப நன்றிங்க தம்பி. அண்ணே இருக்கட்டும்ண்ணே, நம்மளுக்குள்ள என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் கலங்கி போயிருந்தேன். பார்த்தா கடவுள் மாதிரி வந்து நீங்கள் உதவி பண்ணுறீங்க. இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் தம்பி. என்னங்கண்ணே நீங்கள்? நானா 3வது முடிச்சேண்ணே. முதல்ல உங்கள் பொண்ணு காலேஜ் ஃபீஸை கட்டுங்க. பரிச்சை நேரம் லேட் பண்ணிடக்கூடாதுண்ணே, போய் கட்டுங்க. இதான் உடனே போகிறேன் தம்பி. சரிண்ணே, பாப்பா ரொம்ப கட்டுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் தம்பி, நான் வரேன் தம்பி. வாங்கண்ணே. இல்லை கச்சு, நம்ம வா, மாப்பிள்ளை மாதிரியே கூப்பிடுறீங்க. சும்மா தான். இருக்கட்டு. என்னம்மா, கொஞ்ச நாள் ஆளே பிடிக்க முடியல, ரொம்ப பிஸியா? ஆமாம் மாப்பிள்ள, உன்கிட்ட நான் சொல்லல. ஆண்டாளு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கான். அது விஷயமா அங்கிட்டு கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஏமாம்மா, ஆண்டாளுக்கு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையா பார்த்து பரிசம் போட்டதா கேள்விப்பட்டோம். தேன்மொழி சொல்லிச்சு, ஃபோட்டோலாம் கூட காமிச்சு. அது அமெரிக்கா மாப்பிள்ள தான். வீட்டில் கொஞ்சம் அவசரம் போட்டாங்க மாப்பிள்ள, அதான் திடுது பண்ணி பேசி முடிக்க வேண்டியதாக போச்சு. ஓ, அப்படி என்ன மாமா அவசரம்? டேய்,
சுமாரா. இல்லை மாப்பிள்ள, சும்மா கேட்டேன். இல்லைடா மாப்பிள்ள, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் உடனே கல்யாணத்தை முடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வேற உடனே கிளம்பி அமெரிக்காவுக்கு போகணுமா, அதான். ஏமாம்மா மாப்பிள்ள, மற்ற விஷயத்துலலாம் எப்படி? மற்ற விஷயம் இல்லை. அட என்ன மாமா, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். நான் விசாரித்த வரைக்கும் அப்படி எந்த பழக்கம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. மாமா, ஒருத்த முகரையை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருமே. நாம தான் அதில் எக்ஸ்பர்ட் ஆச்சே. இல்லைடா, பொண்ணு பார்க்க வந்தானே கூட அந்த பையன் வீட்டுக்கு வெளியே இருந்தாப்புல. தம்மடிக்கிறான் அப்பயே தெரிஞ்சிருக்குமே. அட போங்க மாமா, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல தம் அடிப்பாங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு அப்படியே பற்ற வச்சிருப்பாப்ல. மாமா, ஆண்டாளுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள தம் அடிப்பாங்க மாமா. சரி விடு, நம்ம அடிக்காத தம்மா தண்ணியா? நம்ம கேட வேணாலும் கெட்டு போகலாம் மாமா. தங்கச்சிக்குன்னு பார்க்கும்போது ஜென்டில்மேனாக இருக்கணும்ல. ஏழை இல்லைடா, அமெரிக்காவில் டாக்டர் படித்த மாப்பிள்ள தம்பு தண்ணின்னு இருக்கணும், தப்பு இல்லைடா. அது இல்லாமல் அவரை பார்த்தா ரெகுலராக தம்பு தண்ணி அடிக்கிற ஆள் மாதிரி தெரியலடா மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள, பையன் பிடிக்க நீங்கள் கேட்கவே இல்லையா? ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கான்டா. ஆண்டாளுக்கு அவனுக்கும் ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கு. ஏய், ஏடா மாப்பிள்ள யோசிக்கிற? அதில் மாமா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் அதை சொன்னால் அது தப்பாக தான் தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்கிறதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆண்டாளுக்கு நீ பார்த்துருக்கிற மாப்பிள்ள கஞ்சா அடிப்பேன் மாமா. நாங்கள் நேரில் பார்த்தோம் மாமா. கதை அவ்வளோதானா இல்லை கண்டினியூ ஆகுதா? என்ன மாமா இப்படி பேசுகிற? நான் சொல்கிறது உண்மை மாமா. எதிரா உண்மை? என்ன மாமா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் ஏதோ ஆண்டாள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வேணும்னே போய் சொன்ன மாதிரிலாம் இருக்கு. ஆமாடா, அதான்ற உண்மை. மாமா, நீ நான் சொல்கிறத நம்ப வேணாம். உன் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்க்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆரம்பித்து தரணும்னு உனக்கு தெரியும். நீயே பார்த்துக்க. ஆனால் திரும்பவும் நீ தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் நான் சொல்கிறது சத்தியம். அவன் தப்பானவன் மாமா, அவன் தப்பானவன். அப்படி ஒருத்தனை ஆண்டாளுக்கு மாப்பிள்ளையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ கூட நான் பொறாமையில் வயிற்றுச்சலை சொல்கிறேன் தான் நீ நினச்சிட்டு இருக்க. நீ என்னை பற்றி என்ன வேணால் நினச்சிக்க, ஆனால் ஆண்டாளுக்கு அவன் வேணாம் மாமா. ஆண்டாள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்ற அக்கறை எனக்கு நிறையாவே இருக்கு. மாமா, என்ன மாமா கோச்சிட்டு போறியா? வேண்டாம் மாப்பிள்ள, இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாம். எப்பயும் நீ என் மாப்பிள்ளை, என் நண்பன் தான். ஆனால் ஆண்டாள் விஷயத்தில் வேணாம். பாத்தியா எப்படி பேசிட்டு போறாரு? பாத்தியா, இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னடா பேசுகிற? ஆண்டாளுக்கும் எனக்கும் நடுவில் எனக்கு எதுவுமே இல்லை தான். அதுக்காக அவள் வாழ்க்கை எப்படியோ போட்டுன்னு எப்பறாப்பட முடியும்? நம்ப மாட்றாங்களா மாப்பிள்ள? நம்ம சொல்கிறத நம்ம போட்டுண்டா. ஆனால் அந்த மாப்பிள்ளை பற்றி தீர விசாரிக்காமல் அவனுக்கு ஆண்டாளை கட்டி வைக்க சத்தியமான விட மாட்டேன்டா. தேனு, 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 வாண்டாளு, பரவாயில்லையே, சொன்னோன்னு வந்துட்டியே. என்ன விஷயம்னு சொல்லு. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு. ஏன் நீ இப்படி ஆயிட்ட? ஆண்டாளு, தேன் எதுக்கு திட்டுற? நான் பார்க்கணுன்னு நான் தான் வர சொன்னேன். எதுக்கு அழகர் இப்படி திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க? அண்ணனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ மறந்துட்டியா? எனக்கு எதுவும் மறக்கவும் இல்லை, என்னால் எதுவும் மறக்கவும் முடியல. அப்புறம் ஏன்? காதலை நாங்கள் மறந்துடுறோம். இனி அப்படி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்காந்தானே நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்தோம். நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டோம்னு சத்தியம் பண்ணல. அழகர், வீட்ல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் தெரியுமே, வீட்டில் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு. அந்த பையன் கூட உன்னை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தானே. இல்லை,
உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலை. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி அதை விடு. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவன் தாங்கி தானே ஆகணும். ஆண்டாளு, அவன் மட்டும் எப்படி பழகுறான்? அவன் ஓகேவா? ப்ளீஸ் அழகர், இந்த கல்யாண சம்பந்தமா என்கிட்ட எதையும் கேட்காத. எதை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்லை. சரி, நான் எதுவும் கேட்கல. நீயும் அதை பற்றி யோசிக்க வேணாம். நடக்க வேண்டியது நடக்கும், பார்த்துக்கலாம். அவ்வளோ நல்லது எது கெட்டது எதுன்னு ஆண்டாளுக்கு தெரியும். அவள் பார்த்துப்பா. சரி ஆண்டாளு, அதை விடு. இந்தா, இது உனக்கு கொடுக்கணும் தான் தேனுக்கிட்ட சொல்லி ஒன்று வர சொன்னேன். என்ன இது? என்னன்னு பிரித்து பாரு. எனக்கு எதுவும் வேண்டாம். பிரித்து பார்த்தா உனக்கு பிடிக்கும். நீ வேணாம்னு சொல்ல மாட்டேன். அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவையில்லை. அதில் என்ன இருக்குன்னு அது பார்க்கலாம்ல. அடுத்தவங்க என்ன மனநிலைமையில இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்க விஷயம் நடந்தா போதும்ல. ஆண்டல, இது வரைக்கும் நீ என்கிட்ட பெருசாக எதுவும் ஆசைப்பட்டு கேட்டதில்லைல்ல. நீ கேட்டது இது ஒன்று தான். ப்ளீஸ் வாங்கிக்க. வாங்கிக்கோ ஆண்டாளு, இவ்ளோ சொல்றாருல, அதுல என்ன இருக்குனாச்சு பாரு. வாங்கிக்க ஆண்டாளு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் மாப்பிள்ள, வாங்கியாச்சு. பிடிச்சிருக்கா? எதுக்கு இப்போ எனக்கு இதை கொடுக்குற? நீ ஆசைப்பட்டு கேட்டது உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு தோணுச்சு. எப்போவோ கேட்டது இப்ப எதுக்கு வாங்கி கொடுக்குற? உண்மையை சொல்லணும்னா உன் பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுக்கலான்னு வாங்கினேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, இப்பயே கொடுத்துடலான்னு தான். ஏன்னா இனி எப்பயுமே இதை கொடுக்க முடியாதுல்ல உனக்கு. கொலுசு பிடிச்சிருக்கா? உன் காலில் ஒரே ஒரு தடவை போட்டு காட்டேன். எப்படி உன்னால இப்படி கேட்க முடியுது? ஏன்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நானே உன்னை மறக்க முடியாம ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து கொலுசு கொடுத்து போட்டு காட்ட சொல்ற? ஏன் எப்பவுமே உன்னை மறக்க முடியாம நினைச்சு நினைச்சு அழறதுக்கா? இந்த கொலுசை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் வந்து துடிக்கிறதுக்கா? நான் நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு இதெல்லாம் பண்ற நீ. என்ன ஆண்டாளு? உன்னை ஞாபகப்படுத்துற ஒரு சின்ன விஷயம் கூட என்கிட்ட இருக்க கூடாதுன்னா நீ போட்டு விட்ட மோதிரத்தை கூட நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அப்ப என் மனசு எவ்வளவு பாடுபட்டுச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப மறுபடியும் கொலுசோட வந்து நிக்கிறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ என்னை பத்தி? எவனையும் ஒருத்தனை கட்டிக்கிட்டு உன்னையே நினைச்சிட்டு நடப்பணமா வாழணுமா? உண்மையிலேயே நான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவியா? அவ மனசு எப்படி வேணா வலிக்கட்டும், ஆனா நமக்கு இந்த கொலுசு கொடுத்துட்டோங்கிற நிம்மதி கிடைச்சா போதும். அதானே உன் எண்ணம்? என்ன ஆண்டாள் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுற ஆளா நான்? உன் மனசத்தோடு சொல்லு. ஏய், பேசாத, எடுத்துட்டு போயிடு. ஆண்டாளு, காலம் பூரா இன்னொருத்தன் கட்டின தாலியை கழுத்துல சுமந்துக்கிட்டு உன் கொலுசை நான் காலில் போட்டு நடக்கணுமா? எவ்வளவு கேவலமா யோசிக்கிறல்ல? நீ பாரு ஆண்டாளு, கொலுசை காலில் போடுவியா மாட்டேன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். இதுவும் பொருள், உன் இஷ்டம். நீ என்ன பண்ணாலும் சரி. சரி, இதுல என்ன வேணா பண்ணலாம்ல?
சொல்லு, என்ன வேணா பண்ணலாம்ல? இது எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன பண்ணுவ? பைத்தியமா ஆண்டாள் உனக்கு? அப்படி என்ன பண்ணிட்டாரு அவரு? நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருளை உனக்காக வாங்கிட்டு வந்தாரு. இப்படி பண்ணிட்டியேடி. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உயிரா நினைக்கிறவங்களை கஷ்டப்படுத்த எப்படி உனக்கு மனசு வருது? என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் மட்டும் இப்படி பண்ணலன்னா ஆயுசுக்கும் என்ன மறக்க மாட்டான். இதை நான் சந்தோஷமா வாங்கிக்கிட்டேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி எப்போ என்ன சந்தோஷப்படுத்த நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் பாவண்டி. அவனுக்கு நான் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. நான் அவனை விட்டு போறேன்னு தெரிஞ்சும் அவன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு பாரு. அவன் கிட்ட நல்ல விதமா பேசுற வரைக்கும் அவன் வேற எந்த பொண்ணையும் மனசால கூட நினைக்க மாட்டான். அவனுக்கு என் மேல வெறுப்பு வந்தாதான் அவனுக்கான ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்க, வேற ஒரு பொண்ணை ஏத்துக்க அவனுக்கு பக்குவம் வரும். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்.